ளுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வாரம் 16ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் என்ன நடக்க போகணும் ஒரு ஷார்ட் ப்ரோமோ வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மயில் விரட்டப்படாத குறையா, அதாவது கழுத்தை பிடிச்சி தான் அவங்க அம்மா வெளியில் தள்ளலையே தவிர மற்றபடி அவங்க சொல்லிட்டாங்க 2 நாள் தான் உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ளே நீ ஓடி போயிரு, உன் புருஷன் வீட்டுக்கு ஓடி போயிரு, அவர் வந்து கூட்டிகிட்டு போவாரோ அல்லது நீயா போவியோ என்ன செய்வே தெரியாது, உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டோம்ல அதோடு எங்களோட பொறுப்பு முடிஞ்சு போச்சு, பொய்யோ புரட்டோ ஏதோ ஒன்று நீயே போய் சமாளிச்சுக்கோ இருந்துக்கோ ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம பிள்ளைக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் பாவம் சொல்லவோனா துயரம் அடிங்குவாங்கள்ல, அந்த மாதிரி நிலைமை அந்த பொண்ணுக்கு. முன்னாடி கூட நமக்கு இந்த மயிலை பிடிக்காது, மயிலக்கா மயிலக்கா அப்படி பொய் சொல்கிறியக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாம் என்னடனாக்கோ அந்த மயிலை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நல்ல மனுஷியாத்தான் இருக்குது. அது பண்ண பெரிய பிளண்டர் என்னென்னா, அவங்க அப்பா அம்மா பொய் சொல்லும் பொழுது அமைதியாக இருந்ததும், அப்புறம் கல்யாணம் முடிச்சு இவ்வளோ நாள் வந்த பின்னாடியும் அதை சரவணன்ட்டையும் மற்றவங்கள்ட்டையும் சொல்லாமல் மறைச்சதும் பெரிய பெரிய பிளண்டர், பெரிய தப்பு தான். அதனால் நமக்கு இப்போ வந்து என்ன செய்கிறது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று யாரையோ ஒன்று குறை சொல்லிக்க வேண்டியிருக்கு. அவங்க அப்பா அம்மா பண்ணது தப்பு இல்லை, இந்த சமுதாயம் வந்து இப்படி இருந்தால் தான் ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் கல்யாணம் முடிக்கிறவான்னு நிலைமை, அதனால் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்க, இல்லை கல்யாணம்னா 1000 காலத்து பயிர் இப்படிலாம் பொய் சொல்லித்தான் அப்படின்னு ஏதேதோ சொல்லிகிட்டு இருந்தாலும் கூட தப்பு தானே. இப்போ என்னவாயிடுச்சு, அப்படி தான் இருந்தாலும் கூட ஏதோ தெய்வம் அந்த பொண்ணு பக்கம் இருப்பார் போல இருக்குது. அதனால் இப்போ அவங்க அம்மா வந்து மயிலு நீ கேட்டு இந்த ப்ரெக்னென்சி கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு, அக்கா அந்தக்கா அப்படின்னு வேறு சுடர் வேறு வந்து தருது. உடனே அது போய் பார்த்துட்டு வந்து செக் பண்ணிட்டு வந்து 2 கோடி இருக்குது அப்படின்னு அது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஐயோ மயிலு அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு அம்போ எங்கள் நெஞ்சில் பால் வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் பிள்ளை உச்சி முகர்ந்து அப்படியே கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறாங்க. உடனே அப்படியே வீட்டுக்கு நேரம் எப்படா இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு தானே காத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்தாச்சு, வந்தோடனே இது சம்மந்தி வாயத்தரங்க ஸ்வீட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வாயில் அமுக்கி விட்றாங்க. அப்புறம் பாண்டியன் வந்தோடனே சம்மந்தின்னு அவரை வேற கட்டி பிடிக்கிறாரு நம்பாலும் மயிலப்பா. அப்புறம் பார்த்தா சரவணன் வந்தோடனே மாப்பிள்ளை இந்த வீட்டோட முதல் வாரிசை சுமக்கிறா மயில் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. நிச்சயமாக சரவணன் சந்தோஷப்படுவார். அவ்வளோ தூரம் ஈனத்தனமாக அவருக்கு நினைக்க தெரியாது. இதுலேயும் பொய் சொன்னியா அப்படின்னு கேட்டுருவாரோன்னு நினைக்கிறாங்க. அவர் அப்படியெல்லாம் இப்போ இதை வந்து பொய் சொல்ல முடியாதுன்னு நினைப்பாரே தவிர அப்படி கேட்பாரான்னு தெரியல. கேட்டாலும் தப்பு இல்லை, ஏன்னா இந்த பிள்ளை அவ்வளோ பொய்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்குது இல்லை. பார்ப்போம் என்ன நடக்க போகுது. இனிமேல் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி குடும்பத்தை காட்டுவாங்களா, திரும்ப வேன் அழுதுகிட்டே இருக்காமல் இனிமேல் கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே, பார்ப்போம். தேங்க்யூ.